ப்ரௌசிங் சென்டரில் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் கவுன்சிலிங் வெப்சைட்டில் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு மெயில் ஐடி இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மெயிலில் வராது, கண்டிப்பாக போஸ்டரில் தான் வரும். கவுன்சிலிங் செலக்ட் ஆன பிறகு உங்கள்கிட்ட ஒரு அட்ரஸ் சேஞ்ச் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதாவது உங்கள் அட்ரஸ் மாறி இருக்கா இல்லை அதே அட்ரஸ் தானா அப்படின்னு. அதே அட்ரஸாக இருந்தால் அதை ஃபில்அப் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்கள் அட்ரஸ் மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். மற்றபடி மெயில் எதுவுமே வராது. இனிமேல் மெயில் ஐடி உங்களுக்கு தேவையில்லை. ஓவரால் ரேங்க் 1080, எஸ்சி கம்யூனியல் ரேங்க் 97, கவுன்சிலிங் மெமோ வந்திருக்கு. எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா? இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதை சொல்ல முடியாது. குரூப் 4ல் ஆல்மோஸ்ட் சொல்லலாம் உங்களுக்கு. ஆனால் குரூப் 2ல் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு கம்மி. அது இல்லாமல் ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மாதிரி தான் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இதில் கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சர்டிஃபிகேட்டை ஒரு தடவை தரவாக செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரீஅப்லோட் வரல அப்படிங்கிறதுக்காக உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு கவுன்சிலிங் டைமில் வேற ஒருத்தவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது தப்பாக கண்டுபிடிச்சாங்க சப்போஸ் அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்டோர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த என்டோர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னன்னா, உங்கள் அப்பாயின்மெண்ட்டு கன்ஃபார்மு. ஆனால் உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குதோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் 10 to 15 டேஸ்க்குள்ளே கரெக்ட் பண்ணி திரும்ப டிஎன்பிசியில் நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு சப்போஸ் சர்டிஃபிகேட்டில் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே இந்த மாதிரி டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராவது பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.